அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட செய்தியில் தான் டினார் ரேட், கோல்ட் ரேட், இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அதை பார்க்கலைன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. போனால் வராது, பொழுதுபட்டால் கிடைக்காது. ஜப்ரா, குவைத்துடைய ஜப்ரா மார்க்கெட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் அதிர்ச்சி அடைந்த அதிகாரி பெதுன் குவைட்டியின் செயல், அதிரடி சோதனை முபாரக்கியா சூக், பல பழுதடைந்த மீன்கள் வரப்போகுது. ஆப்பு ரெடி. மெடிக்கல் சென்டரில் தரகர்களை தட்டி தூக்க போகிறாங்க. இதோ குவைத்தி மயமாக்கலுக்கான அடித்தளம் ஜமியாக்களில். இந்த பல வகை காய்கறிகளை எடுத்த உடனே வாயில் போட்டு கழுகாமல் சாப்பிடுவீங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு பதிவு இருக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக இருக்குது. அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்று, புழுதிக்காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைய தினம் நான் போனது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்துல்லா முபாரக், அரப் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு போகும்போது ரோடே ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வண்டி ஓட்டவே முடியலை, வண்டி ஒரு பக்கத்துக்கு இழுக்குது, அந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் இருந்துச்சு. அது ஒரு பக்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்றது அந்த பறந்த கொடியிலேயே பார்த்துருப்பீங்க. வண்டி அந்த அளவுக்கு, வண்டியே ஓட முடியலை, அந்த அளவுக்கு வண்டியை தள்ளுது. அதே மாதிரி ரோடு, குறிப்பாக 7வது ரிங் சாலை என்றாலே லைட்டாக கொஞ்சம் மனசில் பதட்டத்தோடு தான் வண்டி ஓட்டணும், அந்த அளவு மோசமாக இருக்கும் ரோடு. தூசி காற்றும் அதே மாதிரி அந்த ரோட்டில் கனரக வாகனங்களும் அதிகம். ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா அடுக்கு மேலே ரோடு டேமேஜ் இருக்குது. உசுறு போய் உசுறு வந்துடும் வண்டியில், நம்ம போக வேண்டிய இடத்த போய் சேரும் வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பள்ளங்களும் அவ்வளோ பெருசாக இருக்குது. வண்டி விழுந்து எழும்பும்போது டயருக்கு உசுறு இருக்கா இல்லையா அப்படின்றது வண்டி மூவ் ஆகும்போது சென்சாரில் தான் தெரியுது. ஏன்னா அந்தளவு பயங்கரமான பள்ளங்கள் 7வது ரிங் சாலையில். வெஸ்ட் அப்துல்லா முபாரக்கில் இருக்கிறவங்கள எல்லாம் பாதுகாக்கட்டும். பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுன்னு. நிற்கவே முடியலை, மண்ணு காற்று மூஞ்சிலே மண்ணாளி வீசுது, அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபின்தாஸ் 7வது ரிங் சாலையில் நம்ம ஃபின்தாஸுக்கு யூட்டர்ன் ஒன்று போடலாம். அந்த யூட்டர்னில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயங்கரம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு அந்த கம்பியோட அந்த கேடர் மாதிரி இருக்குது, இரும்பு கேடர், அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம் உருவாகி இருக்குது. அடுத்ததை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுவும் இது வளைவு, சுற்று வளைவில் எப்படி பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்ச நாள் இல்லை, மிச்ச நாளாகவே இருக்குது. இன்னமுமே சரி பண்ணுறாங்கல்ல. 2-3 தடவை நானே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுமா? அதுவும் இது ஒரு டேர்னிங், இது ஒரு வளைவு. இந்த டேர்னிங், இந்த வளைவில் சரியாக இது பார்த்தீங்கன்னா யூட்டர்ன்னா பாலத்தில் இருக்கக்கூடிய யூட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பெரிய ஒரு வளைவு. அது சரியாக அந்த சுற்று வளைவு. இது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிறது கருப் அப்துல்லா முபாரக், வெஸ்ட் அப்துல்லா முபாரக், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுற்று வளைவு ஃபின்தாஸுக்கு வரக்கூடிய யூட்டர்ன். அதில் இருக்கக்கூடிய 2 பள்ளமும் மிகவும் டேஞ்சரான பள்ளம். இப்போ நான் கடைசியாக காட்டின அந்த பள்ளத்தில் இது வளைவு. வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா 2 சுற்றி டேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டயர் ஃபுல்லாகவே டேர்னில் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு டயர் அந்த பள்ளத்தில் விழுந்து டயர் வெடிச்சிச்சின்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைத்து ஓட்டுநர்களையும். வாகனம் அப்படியோ பிறண்டும், வாகனம் பிறண்டு அந்த பாலத்துக்கு அங்கிட்டு போய் விழுந்துடும்.
சரி அந்த வேகத்துடைய டேர்னுக்கு நம்ம திருப்பும் போது பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா நிச்சயமாக வாகனம் அந்த ஆப்போசைட்லேயே கொண்டு போய் விழுந்துடும் பாலத்துக்கு அங்கிட்டு. மிகவும் டேஞ்சராக இருக்குது. தயவு செய்து கவனம். 7வது ரிங் சாலை யூஸ் பண்ணக்கூடிய ஓட்டுநர்கள், குறிப்பாக எரிப் அப்துல்லா முபாரக்குக்கு போகிறதுக்கான அந்த யூ டேர்ன் ஒன்று இருக்குது. ஃபின்டாஸுக்கு யூ டேர்ன் அடிக்கலாம். அதில் 7வது ரிங் சாலையை நம்ம அடுத்த டேர்ன் பண்ணி ஃபின்டாஸ் பக்கம் வரத்துக்குரிய டேர்னுக்கு யூ டேர்ன் அடிக்கலாம். அந்த யூ டேர்ன் பாலம் தான் இருக்குது, அந்த பாலத்தில் தான் இருக்குது. ரொம்ப கவனம். அதே மாதிரி ரோடுகளில் பாருங்கள் தூசி காற்றை எப்படி அள்ளி வீசுதுன்னு, தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி உங்களுடைய பகுதிகளில் இந்த தினம் எப்படி இருந்துச்சு தூசி காற்று அப்படின்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அதே போல் மெடிக்கல் பணிப்பெண்கள் ஓட்டுநர்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கருக்கான மெடிக்கல் போட போவாங்க இல்லையா, ருமைத்தியாவில் இருக்குது, ஷுவேக்கில் இருக்குது. ஒரு நபர் ஒரு வீடியோன்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. தரகர்கள், இடைத்தரகர்கள் இதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பேப்பர் செஞ்சு தரேன், அது செஞ்சு தரேன், இது செஞ்சு தரேன்னு நிறைய பேர் வந்து இப்போ முன்னாடி நின்றுக்கிட்டு வேலை சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கிட்ட நம்ம எந்த ஒரு பேப்பரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே செகல் மூலமே செய்யலாம். அதே மாதிரி இவர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க. தரகர்களே மாட்ட போகிறீங்க. يبي يوديها الفحص الطبي عشان لا خلص يسوي لها إقامة. لما تروح الفحص الطبي في طباعين برا قاعدين حاطين لهم شاليه صغير وقاعدين. دير بالك ترى في بعضهم نصابين أول ما يشوفك جاي ومعاك العاملة المنزلية ونازل يجي عندك يقول لك ها إقامة، راح يقول لك عطني بطاقتك أصورها لك وأسوي لك الأوراق. هذه الأوراق هذا كان على المعاملة القديمة، قبل ما كان في سهل. كنت تسوي الأوراق هذه عنده صح، الطباعين تسوي عندهم وتروح تسوي الإقامة. الحين هذا كله بسهل. أنا مسوي عندي عاملة منزلية الحين بوريكم من شهر كم. أنا جيت أول ما جيت قال لي أنا بسوي لكم العاملة، قلت أنا الحين بسويها بسهل، الفحص الطبي والإقامة والتأمين الطبي كله بسهل. قاعد أقول له يسوي نفسه أهبل، ما يسمع ما يرد، ساكت. وأكلم مرة ثانية ما يرد. كان أكلم عاد مرة ثالثة رد، قال لي لا يا باشا دي بتاع الداخلية تسوي الإقامة. قلت أدري هذا كله قبل كنت أخذ منك الأوراق وأروح خدمة المواطن وأخذ دور وأسوي الإقامة والتأمين الصحي هناك عندهم. بس هذا الحين كل شيء صار برنامج سهل. التأمين கடைசி வரைக்கும் உள்ளே இருக்கிறது என்னென்னு காட்டவே இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தயவு செய்து இனிமேல் கவனம். இந்த தரகர் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இந்த ருமைத்தியாவில் கூட ஒரு சிலர் முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த கிணட்டுக்காக நிற்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வார போகிற பாபா மாதிரிலாம் கூப்பிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்குறாங்க. செம்மையாக மாட்ட போகிறீங்க. இப்போவே உஷாராகி தப்பிச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 40 வயது குவைத்தி பெதூன் ஒருவர் செய்த செயல் சுங்க அதிகாரியை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம் சால்மி சுங்கத்தில் நடந்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் செல்ல தேர்ந்தெடுத்த வழி லக்கேஜில் ஒளிந்து டிக்கியில் மறைந்த பெதூன் குவைத்தி கையும் மெய்யுமாக பிடித்துள்ளார்கள் குவைத்துடைய சுங்க அதிகாரிகள். இது என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்போஸான நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து ரொம்பவும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நியூஸ் தான். என்ன காரணம்னா, இப்போ இந்த நிறைய பேர் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், சிவில் ஐடி 6 மாதத்துக்கு மேலே குடும்பத்தோடு இங்கே இருந்து திருமணம் முடித்து அவங்களுக்கு தொழிலாளர்கள் இருந்து இங்கே ஏதாவது தொழில் இருந்து அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் வேறு நாட்டு அரபியர்களுக்கு, குவைத்தியர்கள் இல்லாமல் சவுதியர்களோ ஒமானியர்களோ கத்தாரியர்களோ வேறு நாட்டு அரபியர்களுக்கு இந்த நாட்டில் அக்காமா கொடுப்போம் அப்படின்னு சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வந்து நிறைய பேருக்கு இப்போ அக்காம அடித்து எத்தனையோ பேர் ஏமாந்துருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். பாபா சவுதிக்காரன் சூரிக்காரன் அப்படின்னு ஒவ்வொரு பாபா கிட்ட அக்காம அடித்து இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க, இந்த வெளியில் பணம் கொடுத்து அக்காம அடித்தவங்க. அதே போல தான் இவங்க சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வாரது யாராவது ஒரு குவைத்தி பெண்ணை திருமணம் முடிக்கிறது, அதுக்கப்புறமா சிவில் ஐடி அடிச்சுட்டு அதை வச்சு பேங்க்கில் லோன் எடுக்கிறது, மற்ற வேலைகள் எல்லாமே எல்லா ஃப்ராடு வேலை என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லா தில்லுமுள்ளு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நழுகி போகிறது இந்த நாட்டை விட்டு. அக்கா மாடிக்கிறதுக்கு காசு கொடுத்தவன் அனாதை ஆகினா, அதே போல் பேங்க்கில் காசு வாங்கினாங்க, எத்தனையோ கடைகளில் வேறு இடங்கள்ல எல்லாம் காசு வாங்கிட்டு நல்லா பெரிய ஒரு ஆப்பை வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போது அது நடக்காது. ஏன்னா பாஸ்போர்ட்டையுமே பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்போ இனிமேல் பாஸ்போர்ட் பெதுன்களுக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, ஆர்டிகல் 17 பாஸ்போர்ட்டே பிடிங்கி வச்சுட்டாங்க. அதே போல் தான் நான் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்க தயவு செய்து
அக்காமல் அடிக்காதீங்க. அப்படி நீங்கள் அடிக்கிறீங்களா இருந்தாலும் குவைத்திகளுக்கிட்ட அடிங்க. தரஜல் ஊலா நம்பர் 1 குவைத்திகள்கிட்ட மட்டும் அடிங்க. மிதுன்கள்கிட்ட அடிச்சிங்க ஆப்பு நிச்சயம். முபாரக்கியா சூக் பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய உணவு பாதுகாப்பு குழு. இதன் அடிப்படையில் 262 கிலோகிராம் கெட்டுப்போன மீன்கள் மற்றும் 25 கிலோகிராம் கலப்பட இறைச்சி மற்றும் இறால்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 26 பல்வேறு விதிமீறல்கள். الهيئة العامة للغذاء والتغذية إدارة تفتيش محافظة العاصمة أنه في يوم السبت الموافق 27/7/2024 تم ضبط ربع طن من الأسماك تغيرت خواصها الطبيعية من حيث اللون والشكل والرائحة. نلاحظ الربيان تغير لونه والقشرة تغيرت تفسخت القشرة وكذلك الأسماك. نلاحظ الأسماك جميعها يتم عرضها للبيع للزبائن. نلاحظ تفسخ في الأنسجة تغير في اللون الشكل والخواص والرائحة وظهور رائحة كريهة. وعليه سوف يحرر محضر ضبط بالواقعة ويحرر محضر إتلاف لتلك الأسماك. எகிப்தியர்கள் பலர் இனிமேல் நாட்டுக்கு செல்ல நேரிடும். தொடர்ந்து விமர்சனங்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தார். நான் 2-3 தடவை இவருடைய வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த முதிர்கள் மசூல்கள் குறிப்பாக யாராவது மந்துக்குமார் அவங்கெல்லாம் செய்கிற அட்டகாசத்தை பற்றி தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ கடைசியில் எகிப்தியர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத எகிப்து நாட்டு செய்தியே இவருடைய போட்டோ போட்டு சொல்லியிருக்காங்க. سرقوا فلوس الجمعيات في الكويت ونزلوا بيها على مصر، وطبعا اللي عملوا ده كان ليه رد فعل من المصريين هنا، وعدد كبير منهم طلعوا في فيديوهات واستحلفوا له لو جه مصر تاني او قرر كلامه ده. بس هو واضح انه مش همه كلامهم، ووعد انه نازل مصر تاني وقال لهم نصا استنوني انا جاي لكم واللي فيكم يوريني نفسه. وللامانه هو واضح انه يقصد بكده الجماعه اللي هو في الاصل مسرقهم اللي متهمهم اصلا بالفساد، يعني مش كل المصريين قصدهم நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மெல்லாம் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக இந்தியர்கள் இலங்கையர்கள்லாம் மேக்சிமம் மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா 600 ரூபா மிஞ்சினா ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்புவோம். அந்த அளவு ரேட்டில் தான் நம்மளுக்கிட்ட சம்பளம் எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களை பாருங்கள், இந்த குறிப்பாக பாகிஸ்தானியர்களும் எகிப்தியர்களும் சில பங்களாதேஷவர்களும் இருக்கிறாங்க. 1000 தினார் 2000 தினார் 5000 தினார்னு கட்டாக கொண்டு வந்து அசால்ட்டாக அனுப்புகிறாங்க. அவங்க நாட்டுக்கு சும்மா அசால்ட்டாக அனுப்புவாங்க 1000 தினார் 2000 தினார் 5000 தினார்னு. நிறைய ஊழல்கள் நடந்திருக்குது. நிறைய ஊழல்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வருது. இப்போ ஒரு அளவுக்கு இந்த குவைத்தி மயமாக்கல் திட்டத்தில் குறிப்பாக இந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மசரிகளை தான் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். இதோ வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை. போலிகளை கண்டுபிடிக்க உடனடியாக நீங்கள் இணையதளம் மூலம் தெரிவிக்கலாம். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் சேவைகள். போலி வர்த்தக முத்திரை சேவையை புகார் அளிக்க வர்த்தக முத்திரை அமைப்பில் நுழைவதன் மூலம் இந்த தரவின் மூலம் நீங்களும் புகார் அளிக்கலாம். கீழே போட்டுக்கிறோம் பாருங்கள், trademark.moci.gov.kw. இப்போ நீங்கள் கேப்சா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டு trademark.moci Ministry of Commerce and Industry Government of Kuwait gov.kw. இதை அழகாகவே டைப் பண்ணி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது டைரெக்டான கம்ப்ளைண்ட் சென்டருக்கே கொண்டு போய் விடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதிலிருந்து உடனே யார் எந்த கடையை ஃபோட்டோ பிடிக்கணும், எந்த பொருளை பிராண்டை ஃபோட்டோ பிடிக்கணுன்றதை ஃபோட்டோ பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதிரடியாக ஆன்லைன் மூலமே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது நாம் நிறைய பேர் கடைக்கு போகிறோம் இல்லையா, பல வகைகள் வாங்க போவோம் அல்லது காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு போவோம். இந்த இடங்களுக்கு போனால் நம்ம ஏதாவது ஒரு பல வகைகள் சாதாரணமாக ஒரு கிரேப்ஸ், உதாரணத்துக்கு நம்ம கிரேப்ஸே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நிறையவே கிரேப்ஸ் தான். கிரேப்ஸை நம்ம கண்டோடனே என்ன செய்வோம், திராட்சை பழங்களை உடனே ஒன்று எடுத்து வாயில் போடுவோம். ஆனால் அந்த கிரேப்ஸ் முதல் கொண்டு ஒரு சில பல வகைகள் ஃபார்மலின் அல்லது கார்பனேட், சோடியம் இது போன்ற பல கலவைகள் கெமிக்கல் மூலம் கலந்து அதை கழுவி
அதை பேக் பண்ணுறாங்க. ஒரு சில வாசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பழங்கள் பார்த்தீங்கன்னா நெச்சுரல் அந்த பழத்துடைய வாசம் அடிக்கும். அது என்னடா பழத்துலேருந்து இப்படி வாசம் அடிக்குதுன்னு பார்த்தா, ஒரு சில பழங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கலில் மூழ்க அடித்து அதை வந்து ட்ரை பண்ணி தான் அனுப்புவாங்க. ஃபார்மலின் அப்படின்றது சடலங்கள், இறந்த உடல்களை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதை கூட இந்த மீன்களில் கலப்பாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க மீன்கள் எப்படி கெட்டு போயிருந்துச்சுன்னு. மீன்கள், பல வகைகள், இது போன்ற பல விடயங்களில் வந்து இப்போ கலக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஃப்ரெஷ்னஸை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு. ரொம்ப கவனம். போன உடனே பழத்தை எடுத்து வாயில் போடாதீங்க. சரி, இப்போது ஜப்ரா பற்றி தெரியாதவங்க வீடியோவை பாருங்கள். ஜப்ராவா, அந்த மார்க்கெட்டுக்கு 1000 தரம் போயிருக்கேன், அந்த வீடியோவில் நான் பார்க்கணுமா அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஜப்ரா மார்க்கெட், மொத்த காய்கறி மார்க்கெட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்க்காதவங்க தாராளமாக பார்க்கலாம். Video? Hey.
اكبر قواد اكبر قواد. عطني بابايا. السلام عليكم. ملا يجي دقي كان بعدين. انا يقول بالله عليك صور ملا بعدين دقي. صور بالله بالله عليك. ملا انسان وايد زعلان انا عارف. يلا باي. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு தான் மியூசிக்கோட சத்தம் இல்லாமல் விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொட்டா நிறைய இடங்களில் போய் போயிடும். சாதாரணமாக நீங்கள் ஜெமியாக்கள் இங்கேருந்து தான் ஜெமியாக்கே வருது. இங்கே தான் இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கேருந்து தான் ஜெமியாக்கே போகும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் இங்கேருந்து தான் ஜெமியாக்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் கடைகளுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வாங்குறது ஜெமியாவில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் தக்காளி ஒரு 1.5 தினாருக்கு வாங்குறீங்கன்னா இங்கே போனீங்கன்னா 750 ஃபில்ஸ் இல்லாட்டி 500 ஃபில்ஸுக்கு வாங்கலாம். அதே மாதிரி தான் பல வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எல்லாமே சாதாரணமாக நீங்கள் ஜெமியாவுக்கு போய் ஒரு 30 தினாருக்கு வாங்குறத இங்கே போனீங்கன்னா 10 தினாரில் வாங்கிடலாம். அரிப் அப்துல்லா முபாரக் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்லொரு வாய்ப்பு என்னென்னா இதுதான். இப்போ நான் கூட இன்றைக்கி அரிப் அப்துல்லா முபாரக் வெஸ்ட் அப்துல்லா முபாரக் போயிருந்தேன். போன உடனே அங்கே உள்ளே தான் போனேன், வீடியோ ஒன்று எடுத்து மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெஷ் அப்போ தான் வந்து இறங்கும், பெட்டி உடைப்பாங்க, அதுக்கப்புறமா தட்டில் வைப்பாங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.